எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி அமைப்பில் புதிதாக ஒரு தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அது தேர்வர்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த தலைவர்கிட்ட இருந்து இந்த மாணவர்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க? அவங்களுடைய தேவைகள் என்ன? அப்படின்றது தான் இந்த வீடியோங்க. இது அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர் வரைக்கும் போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இது நம்மளுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இந்த அமைப்புல செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத நம்ம ஒண்ணா சொல்றோங்க. ஓகே. அதற்கு முதல்ல இந்த தேர்வர்கள் சார்பாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எஸ்.கே. பிரபாகர் சார் ஐஏஎஸ் அவர்களை நாங்க வரவேற்கிறோம். எங்களுடைய நம்பிக்கை உங்கள் மூலியமாக எங்கள் வாழ்க்கையாக மாறும் அப்படின்ட்டு நம்புறோம். ஃபர்ஸ்ட் காலதாமதம். ஒரு எக்ஸாம் நடத்துவதற்கான காலம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்தது. 9/6/2024 நடந்தது. 6வது மாசம் 9ஆம் தேதி நடந்ததுங்க. அதற்கான ரிசல்ட் ஜனவரி 2025 போடப்படும் அப்படின்ட்டு ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல்ல சொல்லியிருக்கீங்க. இந்த எக்ஸாம்ல 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 15.5 லட்சம் பேர் கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. நம்பர்ஸ் கூடுதல் தான். அதே மாதிரியான ஒரு நம்பர் 13.4 லட்சம் பேர் எழுதியிருந்தாங்க. யூபிஎஸ்சி உடைய பிலிமினரி எக்ஸாம். இந்த குரூப் 4 எக்ஸாம் கூட ஒரே ஒரு தேர்வு தான். இதுல 2 தேர்வு இருக்கும். சிசாட் இருக்கும், ஜிஎஸ் இருக்கும். 16 ஜூன் நடந்து ஜூலை மாசமே இதற்கான ரிசல்ட் அப்படின்றது போடப்பட்டு விட்டது. அதாவது கன்னியாகுமரியில எழுதின ஒருத்தருடைய பேப்பர் சீக்கிரமா போய் டெல்லியில சேர்ந்து, அதே மாதிரி ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல எழுதுறவதும் சேர்ந்து, கல்கத்தால இருக்கிறவதும் சேர்ந்து, அருணாச்சல் பிரதேஷ் இந்த மாதிரி நாட்டோட பல பகுதியில் இருக்கக்கூடிய பேப்பர் ஒரு 15ல இருந்து 20 நாளுக்குள்ள யூபிஎஸ்சி அமைப்புக்குள்ள போய் அதை ஸ்கேன் பண்ணி ரிசல்ட்டை அவங்க 15ல இருந்து 20 நாள்ல யூஸ்வலா கடந்த 5 வருஷமா போட்டுட்டு இருக்காங்க. டிஎன்பிஎஸ்சினால ஏன் இது முடியல? இப்ப டெக்னாலஜி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனாலும் ஏன் இந்த காலதாமதம்? கிட்டத்தட்ட ஒரு 7 மாதங்கள் இதற்கு தேவையா? அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஆஹ் முன்னாடி ஒரு 2, 3 கொரோனாக்கு முன்னாடி ரிசல்ட் சீக்கிரமா போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 20 நாள், 30 நாள், 35 நாள்ல கூட ரிசல்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஏன் இப்ப இவ்ளோ காலதாமதம் ஆகுது? இந்த எக்ஸாம் உடைய பிரிப்பரேஷன் ஸ்டேஜ் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஒரு சில வீடுகள்னால ஒரு குழந்தை படிக்குது அப்படின்னா 1 வருஷம் காத்திருக்க முடியும். 2 வருஷம் அப்படின்ட்டு கூட ஒரு சிலர் முடியும். ஆனா இந்த கால தாமதம் அதிகமாக அதிகமாக இந்த தேர்வுல இருந்து நல்லா படிக்கிறவங்க வெளியே போற வீதமும் ரொம்ப நிறைய இருக்கு. இங்க படிக்கிறதுல 90% பேர் அவங்களாகவே கஷ்டப்பட்டு உழைச்சு அவங்களாகவே படிக்கிறாங்க. இல்லைன்னா ஃபேமிலியில இருக்கக்கூடிய விமனா இருந்தாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் கிட்ட திட்டு வாங்கிட்டு படிச்சிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த காலம் குறைவா இருந்தது அப்படின்னா நாங்க படிக்கக்கூடிய வீரியமும் அதிகமா இருக்கும். சீக்கிரமாவும் வேலைக்கு போயிடுவோம். ஏன் இந்த காலதாமதம்? குரூப் இப்ப யூபிஎஸ்சி உடைய மெயின்ஸ் எக்ஸாம் கூட பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் பிலிமினரி நடந்து மெயின்ஸ் எக்ஸாம் செப்டம்பர்லயே நடந்துருதுங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் இப்ப நடந்து முடிஞ்சது. எப்ப ரிசல்ட் வரும்? எப்ப அதனுடைய மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறது? எதுவுமே தெரியாம ஒரு நிலைமை அப்படின்றது இப்ப இருக்கு. இந்த காலதாமதம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியில ஒரு பெரிய அவநம்பிக்கையை ஏற்படுத்துது. இந்த காலத்தை இப்ப யூபிஎஸ்சி போடுற ஷெட்யூல் படி கரெக்டா அவங்க எக்ஸாம் நடத்துறாங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியும் ஒரு ஆனுவல் பிளானர் அப்படின்றத போடுறாங்க. அதுவும் கடைசியா போட்ட ஆனுவல் பிளானர்ல ஒரு விவரமும் பெருசா இல்ல. முன்னாடி போட்டதுல கூட எப்ப எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். இப்ப வரக்கூடிய நோட்டிபிகேஷன்ல கூட இந்த எக்ஸாம் உடைய முழுசா முன்னாடி சொல்லியிருப்பாங்க. பிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸ் எக்ஸாம், இன்டர்வியூ எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொன்னபடி நடக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு அந்த எப்ப எக்ஸாம் அப்படின்றது இருக்கும். ஆனா அது கூட இப்ப இல்ல. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய காலம் அதிகமாச்சு அப்படின்னா அந்த இதுல பொருளாதார வசதியில இருக்கக்கூடிய ஒரு 5, 10% பேர் அந்த கிரீமி லேயர்ல இருப்பாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் இவங்கள படிக்க வைப்பாங்க. அவங்க தான் வேலை வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உண்மையிலேயே இந்த வேலை தேவைப்படுறவங்க, உண்மையிலேயே இந்த வேலைக்காக கடுமையா உழைக்கிறவங்க இதுல இருந்து வெளியே போறது தான் நிறைய இருக்கும். அதனால இந்த காலதாமத்தை கண்டிப்பா தயவு செய்து குறைக்க பாருங்க. கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு நல்ல எஃபிஷியன்டான ஆபீசர்ஸ் இன்னும் கூட வருவாங்க. இந்த வேலையுடைய அருமை தெரிந்து வரவங்க ரொம்ப நிறைய பேர் இருப்பாங்க. 2வது வினாத்தாள் குளறுபடிகள். நிறைய கேள்விகள் பிழையோட வந்திருக்கு. இப்ப கடைசியா நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல கிட்டத்தட்ட ஒரு 15 கேள்விகள், நிறைய பேர் 20, 25ன்னு சொல்றாங்க. ஒரு 15 கேள்விகளாவது கண்டிப்பா பிழையா இருக்கு. வினாவே பிழையா இருக்கு. இல்லைன்னா அது கொடுத்திருக்கக்கூடிய பதில்கள் பிழையா இருக்கு. இந்த எக்ஸாம்
நம்ம முழுசா இந்த எக்ஸாமுக்கான பேப்பர்ஸ் கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க உயர் கல்லூரியில இருக்கக்கூடிய உயர் பேராசிரியர்கள். அவங்களே இது மாரி தப்புகள் பண்றாங்களா? இந்த சீக்ரசி ரகசியத்தன்மை காக்கறதுனால இந்த தப்புகள் நடக்குதா? ஸோ இதுக்கு தான் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அப்படின்ற ஒரு அமைப்பே இருக்கு டிஎன்பிசில. அவங்க வந்து இந்த வேலைய ஏன் இன்னும் கூட கேர்லெஸ்ஸா பண்றாங்க? ஏன்னா இப்போ ஒரு 130 மார்க் ஒரு குரூப் 1ல ஒருத்தர் எடுத்தவரு பிலிமினரில. எனக்கு அடுத்த மெயின்ஸ் வருமா வராதான்னு தெரியல. 15 கேள்விகள் வினாவா இருக்கு. அதுக்கான விடை எனக்கு என்னன்னே தெரியல. டிஎன்பிஎஸ்சி குடுத்த விடையும் சரியில்ல. அ படிக்கிறதா வேண்டாமா? இந்த எக்ஸாம்ல நீங்க கன்டினியூஸா படிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம 1 மாசம் கன்டினியூஸா படிச்சுட்டு, 1 வாரம் நம்ம படிக்காம இருந்தா கூட, அந்த 1 மாசம் படிச்சது வேஸ்ட்டா போயிடும். ஸோ அப்டின்றக்கப்ப, இந்த பீரியட் அப்டின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இந்த வினாத்தாள்ல இருக்கக்கூடிய பிழைகள நீங்க சரி பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஒரு 2, 3 தவறுகள் இருக்கிறது சகஜம் தான். ஆனா வினாத்தாள்ல நெறைய தவறுகள் இருக்கிறதுனால, இத பிரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய மனநிலை அப்டின்றது, அ அடுத்து படிக்கலாமா? வேணாமா? அப்டின்ற ஒரு கேள்விக்கு போயிடுது. அடுத்து 3வது தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ஒரு பேதம் இருக்கு. தமிழ் வழியில எழுதணும் அப்டின்னா, கடந்த குரூப் 2 எக்ஸாம்லயே ரொம்ப நெறைய பேருக்கு நல்ல மார்க் வரல. நல்லா எழுதினவங்களுக்கு கூட மார்க் வராம போயிருக்கு. தமிழ் படிக்க தெரிஞ்ச, தமிழ் எழுத தெரிஞ்ச பேராசிரியர்கள் இந்த பேப்பர திருத்தணும். குரூப் 2 இப்ப வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமும், குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமும் தமிழ் தெரிஞ்சவங்க திருத்துனாங்க அப்டின்னா, அவங்க என்ன எழுதியிருக்கிறாங்க அப்டின்றது தெரியும். என்ன எழுதியிருக்கிறாங்க அப்டின்றத படிக்க கூட தெரியாத பேராசிரியர்கள், இந்த அமைப்ப வச்சு இந்த உங்களுடைய பிரசன்டேஷன் எப்படி இருக்கு? ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இருக்கு? அப்படின்றத வச்சு தமிழ் மீடியத்துக்கு மார்க் போடுறது ரொம்ப பெரிய அவல நிலை. தமிழ்நாட்டுல தமிழ் தெரிஞ்ச பேராசிரியர்கள் வச்சு, தமிழ்ல எழுதினவங்களுடைய பேப்பர் திருத்துனா ரொம்ப நல்லது. அத தயவு செய்து பண்ணுங்க. அதே மாதிரி ஒரு 6, 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறப்ப தமிழ்லயும் எழுதலாம், இங்கிலீஷ்லயும் எழுதலாம். ஒரே கொஸ்டினுக்கு தமிழ், இங்கிலீஷ் மாத்தி கூட எழுதலாம். இப்ப சில சயின்ஸ் மாரியான கொஸ்டின், எக்கானமி மாரியானதுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்தில நல்ல மெட்டீரியல் இருக்கும். அத படிச்சுட்டு அப்படியே எழுதலாம். ஆனாலும் அந்த முறைய மாற்றி அமைச்சுட்டாங்க. ஏன் அத மாற்றி அமைச்சாங்க அப்படின்னு தெரியல. அப்ப கூட நெறைய பேர் தமிழ்ல எழுதினவங்க, ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இங்கிலீஷ்ல எழுதி நல்ல மார்க் வாங்கி போயிட்டுருந்தாங்க. அத திருப்பியும் கொண்டு வாங்க. தமிழ்ல எழுதலாம். இங்கிலீஷ்லயும் சில கொஸ்டினுக்கு ஆன்ஸர் எழுதலாம். கீவேர்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ்லயே எழுதலாம். அப்படின்றது நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. தமிழ்ல எழுதுவதற்கு காலம் ரொம்ப ஆகும். ஒரு பேப்பர் 3 மணி நேரத்துல இங்கிலீஷ் மீடியம் எழுதுறாங்கன்னா, கண்டிப்பா 3 மணி நேரத்துல தமிழ்ல எழுத முடியாது. தமிழ் வட்டெழுத்து முறை நீங்க ஜாயின் லெட்டர்ல எழுத முடியாதனால பெரிய கால தாமதம் ஆகும். ஒரு 1/4 மணி நேரம் கண்டிப்பா கூடுதலா ஆகும். ஸோ அதுக்கு சில டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இங்கிலீஷ்ல எழுதணும் அப்படின்னா, ரொம்ப நல்லதா இருக்கும். கண்டிப்பா கன்சிடர் பண்ணுங்க. அடுத்து ஃபைனல் ஆன்ஸர் கீ. ஏன்னா நம்ம டென்டேட்டிவ் கீ அப்படின்னு ஒண்ணு போடுறீங்க. ஃபைனல் கீய எக்ஸாம் முழுசா முடிஞ்சு 2 வருஷம் கழிச்சு போடுறீங்க. அதனால எந்த பயனுமே இல்ல. நீங்க எக்ஸாம் முடிஞ்சு அந்த 2 வாரம் வந்து கீ போட்டதுக்கப்புறம் சேலஞ்ச் பண்றதுக்கு டைம் தர்றீங்க. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்க உடனே ஃபைனல் கீ போட்டீங்கன்னா, நம்ம இதான் தப்பு பண்ணியிருக்கோம். அடுத்த எக்ஸாம் நம்ம படிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போவாங்க. ஃபைனல் கீல எந்த தவறும் இல்லாம இருந்தது அப்படின்னா, நீங்க சீக்கிரமா போட்டிருப்பீங்க. எல்லாரும் 2 வருஷம் கழிச்சு மறந்தத போடுறதுக்காக எதுக்கு இந்த ஃபைனல் கீ? அது தேவையில்லாத ஒரு சடங்கு மாரி ஆயிடுது. ஃபைனல் கீய முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா போட்டீங்கன்னா, தேர்வர்களுக்கு மிகப்பெரிய நன்மையா அது முடியும். தேர்வுகளுடைய காலவரிசை அடுத்து. தேர்வுகள் எப்பயும் இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதி ஒருத்தர் நல்லா பிடிச்சிருக்காரு அப்படின்னா, அந்த எக்ஸாம்ல எழுதுவாரு. எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரிசல்ட்ல ஃபெயில் ஆயிட்டாருன்னா, அடுத்த ஒரு வாய்ப்பா குரூப் 2 எக்ஸாம் இருக்கும். அதுல நல்லா படிப்பாரு. அதுல அவரு வேலை கிடைக்கல அப்படின்னா, அடுத்த ஒரு நம்பிக்கையா குரூப் 4 எக்ஸாம் இருக்கும். ஸோ இதுதான் ஆர்டரா இருக்கும். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆர்டர்ல தான் நடத்திட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ எல்லாமே மாறி, மாறி நடக்குது. குரூப் 4 எக்ஸாம் ஃபர்ஸ்ட் வச்சுட்டு, அடுத்து குரூப் 2 வச்சுட்டு, அப்புறம் குரூப் 1 வைக்கிறீங்க. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா, 2024ல இப்ப குரூப் 2, 2ஏ எழுதி போன நெறைய பேரு 2023ல குரூப் 4ல பாஸ் பண்ணி போனவங்களாவே இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆயிடுது, போன டைம் இப்ப 10,000 பேர் குரூப் 4ல செலக்ட் ஆனதுல 1,500 பேர் கிட்ட குரூப் 2, 2ஏலயும் செலக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றக்கப்ப, அந்த 1,500 வேக்கன்சிக்கு திருப்பி நீங்க ஒரு நோட்டிஃபிகேஷன், கால் ஃபார் அரசோடைய அ கால விரயம், அதுக்கு அதே மாதிரி பண விரயம் தான் ஆகுது. ஒருத்தருக்கு 2 வேலை கிடைக்குது அப்படின்றது ஒரு விஷயம் கிடையாதுங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒரு வேலையும் கிடைக்காம இருக்கு. அவரு இதனால பாதிக்கப்படுறாரு. உங்க கால வரிசைய நீங்க கரெக்ட்டா வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா அதனால டிஎன்பிஎஸ்சி ஒரே வேலைய திரும்ப செய்ய வேணாம். அதே மாரி ஒருத்தருக்கு வேலையும் கிடைக்கும். ஸோ அதனால இந்த கால வரிசைய கண்டிப்பா நீங்க தயவு செய்து மாத்த பாருங்க. அதே மாரி தேர்வு அறை கட்டுப்பாடுகள். கடந்த குரூப் 2 எக்ஸாம்ல ஒருத்தரு 3 1/4 மணி நேரம் எழுதினேன், 3 1/2 மணி நேரம் எழுதினேன் அப்டின்னாரு. ஒருத்தர் 2 1/4 மணி நேரம் தான் எனக்கு டைம் தந்தாங்க எழுதுறதுக்கு. ஸோ இது வந்து கரெக்ட்டா உண்மையா, நேரமா நடக்கக்கூடிய ஒரு
எக்ஸாம். இதுல ஒருத்தர் 1 நிமிஷம் சேர்த்து எழுதுனா கூட, அவரு கூடுதல் பயனடைந்தவரா இருக்காரு. ஒரு ஓட்டப்பந்தயத்துல நான் சீக்கிரமா ஓட ஆரம்பிச்சுர்றேன். பின்னாடி இருக்கவங்கலாம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓட விடுங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஸோ பந்தயத்துல அவரு தான் ஜெயிப்பார் இல்லைங்களா? அதனால இந்த 3 மணி நேரம் அப்படின்றத நீங்க கரெக்ட்டா ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உண்மையா இருக்கக்கூடியவங்க மட்டும் இந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ணி வேலை வாங்குவாங்க. இத கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். நம்ம எக்ஸாம கண்டக்ட் பண்றது எல்லாமே ஸ்கூல்ல தான். அங்க இருக்கவங்களுக்கு கிளியரான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்து கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இத நீங்க கரெக்ட்டா கொண்டு வந்துர முடியும். பெரிய லட்சக்கணக்கான பேர் எழுதுறாங்க. ஸோ இந்த அமைப்பு கண்டிப்பா இத செய்வதற்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. லீக்கேஜஸ் இல்லாம பண்ணாவே ஒரு நல்ல எஃபிஷியன்ட்டான ஆஃபீசர்ஸ கண்டிப்பா நம்மளால உருவாக்க முடியும். அதுக்கு தயவு செய்து செய்யுங்க. அப்புறம் கூடுதல் பொறுப்போட இருக்கணும். இப்ப கடந்த எக்ஸாம்ல குரூப் 2 2ஏல பிகாம் கேண்டிடேட்ஸ் ஒரு 100 பேர் போல அவங்க வந்து படிச்ச டிகிரி வந்து செல்லாது. இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இல்ல அப்டின்ட்டு நெறைய பேர விட்டுருக்காங்க. அவங்க பல நிலைகள கடந்து வந்தாங்க. குரூப் 1 எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட்டு பிரிலிமினரி எழுதி, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு மெயின்ஸ் எழுதி, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சு, எல்லாமே முடிச்சு கடைசியா வேலையும் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு அப்புறமா அவங்கள வந்து நீங்க உங்களுடைய டிகிரி வந்து இன்எலிஜிபிள் அப்டின்னு சொல்றீங்க. அதுல நெறைய பேர் வந்து, "சார் என்னங்க சார் இப்டி சொல்றீங்க?" அப்டின்னு கேட்கிறப்ப, "வேணா நீங்க கோர்ட்ல போய் கேஸ் போட்டுக்கோங்க" அப்டின்னு சொல்றீங்க. சாதாரணமா ஒருத்தரு படிக்கிறதுக்கே வசதி இல்லாம படிச்சுட்டு இருக்கிறவர்கிட்ட, "நீங்க கேஸ் போட்டுக்கோங்க" அப்படின்னு சொல்றதெல்லாம் எந்த பொறுப்பு? ஸோ அதெல்லாம் ஒரு கரெக்ட்டான பதில் அப்படின்றது கிடையாது. அவரு எப்படி அடுத்த எக்ஸாம்க்கு அவரால படிக்க முடியும்? அவரோட மனநிலை எப்படி இருக்கும்? அவரு கோர்ட்டுக்கு போய் கேஸ் போடுவாரா? இல்ல அடுத்த எக்ஸாம்க்கு உட்கார்ந்து படிப்பாரா? ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா ஒரு ரூ. 50 அப்ளிகேஷன் போட்டுட்டு ஒரு வேலை நமக்கு கிடைக்கும் அப்படின்ற 30 வருஷம், 35 வருஷம் நம்ம வாழ்வாதாரமே இந்த வேலை தான் அப்படின்ட்டு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. இதுல அவநம்பிக்கையை ஏற்படுத்தி அந்த மாணவன அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு படிக்க விடாம பண்றது வந்து கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய, தவிர்க்கக்கூடிய ஒரு நடைமுறை. ஸோ கூடுதல் பொறுப்பா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு ஒரு வெளிச்சம் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த அமைப்பு ஆ ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இல்ல லட்சக்கணக்கான பேருக்கு அ வாழ்க்கையில அடுத்த நிலைமைக்கு எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட இருக்கும். நம்பிக்கையோட படிக்கும். சரிங்களா? ஸோ அவங்களுடைய நம்பிக்கைய கண்டிப்பா ஒரு அணு கூட நீங்க வீணடிக்காம இருந்தீங்க அப்படின்னா, அது அரசாங்கத்துக்கு நல்ல வேலை செய்யக்கூடிய ரொம்ப திறன்மிக்க எஃபிஷியன்ட்டான ஆஃபீசர்ஸ கண்டிப்பா உங்க அமைப்புனால உருவாக்க முடியும். இந்த நீங்க இருக்கக்கூடிய 2028 வரை இருக்கக்கூடிய பீரியட்ல செலக்ட் ஆன ஆஃபீசர்ஸ் எல்லாருமே ரொம்ப எஃபிஷியன்ட் ஆஃபீசர் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாவும் இருக்கும். அதனால இந்த அ அ எங்களுடைய ஒரு ப்ளீய கண்டிப்பா ஏத்துக்கோங்க. இந்த விண்ணப்பம் அ எங்க ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான மாணவர்கள் சார்பாக நாங்க உங்களுக்கு தர்றோம். கண்டிப்பா இதுல கொஞ்சம் கவனம் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு வெரி எஃபிஷியன்ட் ஆஃபீசர்ஸ ஒரு ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பேர உருவாக்குனேன் அப்படின்ற பெருமை உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க. நன்றி.